ஒவ்வொரு முறை மனு அளித்த போதும் போலீசார் நிராகரித்தனர். தவேகே தரப்பு வக்கீல் வாதம். கரூர் கோர்ட்டில் தவேகே நிர்வாகிகளை போலீசார் ஆஜர்படுத்திய போது பிரச்சார கூட்டத்துக்கு ஒவ்வொரு முறை மனு அளித்த போதும் அதனை போலீசார் நிராகரித்து மாநகராட்சி தீயணைப்பு துறையிடம் அனுமதி கேட்கச் சொன்னார்கள் என்று விஜய் தரப்பு வக்கீல்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் கூறினர். அதற்கு துணை சூப்பரண்ட் செல்வராஜ் விஜய் பிரச்சாரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தை காட்டிலும் தாமதமாக வந்தார். தவுட்டுப்பாளையத்தில் இருந்து திருக்காம்புலியூர் ரவுண்டானா வருவதற்கு 20 நிமிடம் ஆகும். ஆனால் அவர் வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆனது. தொண்டர்கள் கட்டுப்பாடு இன்றி மரத்தில் ஏறி கீழே விழுந்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் விழுந்தார்கள். காயம் அடைந்தவர்களை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வந்தது. ஆனால் விஜய் ஆம்புலன்ஸ் எதற்காக வருகிறது என்று கேட்டார். உடனே தொண்டர்களும் ஆம்புலன்ஸை மறித்து வாக்குவாதம் செய்தனர் என்றார். இதையடுத்து மேஜிஸ்ட்ரேட் போலீசாரிடம் இவர்கள் கேட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியை ஏன் கொடுக்கவில்லை என்றார். அதற்கு துணை சூப்பரண்ட், அங்கு அமராவதி பாலம் உள்ளது, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பாலத்தில் இருந்து பொதுமக்கள் தொண்டர்கள் குதிக்க வாய்ப்பு உள்ளது. ஆகையால் 90,000 பேர் நின்று கவனிக்கக்கூடிய இடத்தை கொடுத்தோம். முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்தார். 15,000 பேர் வருவார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் 15,000 பேர் வந்தார்கள். எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்றார்.